ஓடி வர? என் அப்பா யாருமா? சொல்லுமா, யாருமா என் அப்பா? ஏண்டா எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அப்பா யாருன்னு மட்டும் கேட்க கூடாதுன்னு. ஏண்டா சீனு என்ன இப்படி படுத்துற? அம்மா, அந்த குமரனும் சரவணனும் ஸ்கூல்ல அப்பா பேர் தெரியாதவன்னு சொல்லி எனக்கு கிண்டல் பண்றாங்கம்மா. சொல்லுமா, என் அப்பா யாருமா? அவர் ஒரு உத்தமருடா. அதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காத. வீட்டுக்கு போடா. முடியாது, நீ சொன்னாலும் போவேன். வீட்டுக்கு போடா. இல்ல, நீ சொன்ன 4 பேருக்கு மத்தியில ஏமானந்த வாங்காத. வீட்டுக்கு போடா. போடா. என்ன எதுவும் கேட்காத. அடி பலமா இருக்கு. விலா எலும்பு உடைஞ்சு இதயத்தையே பாதிச்சிருக்கு. உடனடியாக ஆபரேட் பண்ணி ஆகணும். டாக்டர், டாக்டர், எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்திடுங்க டாக்டர். இந்த மருந்து எங்க கிட்ட இல்ல. உங்க அம்மா காப்பாத்தணும்னா உடனே இந்த மருந்து வேணும். நாங்க இருக்கோம். டோன்ட் வரி. உடனே இந்த மருந்துக்கு ஏற்பாடு பண்ணு. சீக்கிரம் வந்துருப்பா. அம்மா, இனிமே அப்பா யாருன்னு சத்தியமா கேட்க மாட்டேம்மா. என்னம்மா? பணத்துக்கு என்னடா பண்ணுவ? தெரியலம்மா. சின்னோ, இங்க வாப்பா. இது நம்ம குடும்ப சொத்து. இத கொண்டு போய் அடகு வச்சு மருந்து வாங்கிட்டு வா. அதை எடுப்போம். இது திருநது இல்லையே? இல்ல, இது எங்க அம்மா. அது சரி, ஒரு 500 ரூபா தருது, வாங்கிட்டு போ. என்னப்பா அது இவ்வளவு மருந்து கேக்குற? பணத்தை கேட்டா பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்கன்னு சொல்றியே. எங்க அம்மா சாகுற மாதிரி இருக்காங்க ஐயா, காப்பாத்துங்க ஐயா. பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு மருந்து எடுத்துட்டு போ. எங்க அம்மாவை போப்பா, காப்பாத்துங்க ஐயா. காலங்காத்துல போப்பா. ஐயா, என்ன தம்பி? எங்க அம்மா ஆஸ்பத்திரியில சீரியஸா இருக்காங்க ஐயா. மருந்து வாங்கணும். ஒரு 500 ரூபாய் கொடுங்க ஐயா. இங்க பாருப்பா, இது மாதிரியே எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. ஆத்தா கிட்ட நல்லபடியா குணமாகணும்னு வேண்டிக்கிட்டேன். குணமாயிட்டாங்க. இப்ப காணிக்கை செலுத்திக்கிட்டு இருக்கேன். நீயும் வேண்டிக்கப்பா, ஆத்தா காப்பாத்துவா. டேய் 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 நில்லு. புடிங்க சரவணா, புடிங்க. டேய் நில்லா. இந்தாப்பா, ஜாக்கிரதை எடுத்துட்டு போ. சரியான நேரத்துக்கு மருந்து கொண்டு வந்திருந்தா அவங்க அம்மா பொழைச்சிருப்பாங்க. இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சுப்பா. அவனா புடிங்க சார். வீட்டை விட்டு ஊரை விட்டு வேலை கிட்ட வேணும் என்று பட்டணத்தில் நித்தம் நித்தம் சேர்ந்தோடு கூட்டம். மானம் விட்டு ரோஷம் விட்டு மதி கெட்ட பேரிடத்தில் கையை கட்டி காத்து நின்றும் ஏதுமில்லை மாற்றம். படிச்ச பேருக்கும் படிக்காத பேருக்கும் வேலை இல்ல வேலை இல்ல வேலை இல்ல. எப்படியும் நமக்கு ஒரு மாற்றம் வரும் என எதிர்பார்ப்பவருக்கு மூளை இல்ல மூளை இல்ல.
நேரம் மச்சி மச்சி விரட்டு இருட்டு முடிஞ்சு விடுது வெகு நேரம் ஆச்சு மச்சி அடிச்சு பிடிச்சி இடத்த பிடிக்க முன்னேறும் மச்சி மச்சி விரட்டு இருட்டு முடிஞ்சு விடுது வெகு நேரம் ஆச்சு மச்சி வாலிபம் வந்தாச்சு வாங்கடா அண்ணாச்சி மாறாது நம்ம ரோட்டு அடிச்சு பிடிச்சி இடத்த பிடிக்க முன்னேறும் மச்சி மச்சி விரட்டு இருட்டு முடிஞ்சு விடுது வெகு நேரம் ஆச்சு மச்சி அடிச்சு பிடிச்சி இடத்த பிடிக்க முன்னேறும் மச்சி மச்சி விரட்டு இருட்டு முடிஞ்சு விடுது வெகு நேரம் ஆச்சு மச்சி முக்காலும் காலும் அது ஒண்ணாச்சு முக்காலும் காலும் அது ஒண்ணாச்சு அக்காவை பார்த்தா மனம் பொண்ணாச்சு பஸ் ஸ்டாண்டு கிஸ் ஸ்டாண்டா மாறி போச்சுது புஸ்வானம் மிஸ்தாரா நம்ம தாக்குது கிடைச்சவன் எல்லாம் கைய ஆட்டுறான் கிடைக்காதவனோ பல்ல காட்டுறான் வெத்து வேட்டு அடிச்சு பிடிச்சு இடத்த பிடிக்க முன்னேறும் மச்சி மச்சி விரட்டு இருட்டு முடிஞ்சு விடிஞ்சு வெகு நேரம் ஆச்சு மச்சி வாலிபம் வந்தாச்சு வாங்கலாம் அண்ணாச்சி மாறாது நம்ம ரோட்டு அடிச்சு பிடிச்சு இடத்த பிடிக்க முன்னேறும் மச்சி மச்சி விரட்டு இருட்டு முடிஞ்சு விடிஞ்சு வெகு நேரம் ஆச்சு மச்சி அடிச்சு பிடிச்சு இடத்த பிடிக்க முன்னேறும் மச்சி மச்சி விரட்டு இருட்டு முடிஞ்சு விடிஞ்சு வெகு நேரம் ஆச்சு மச்சி கை கட்டி வீணா பல நாள் போச்சு கை கட்டி வீணா பல நாள் போச்சு கை நீட்டி பாரு ஜெயம் வந்தாச்சு வீட்டுக்கு வீடு நீயும் எட்டி பாருடா கட்டாயம் அங்கே உண்டு பட்டதாரிடா படிக்காதவனோ ஏழு புட்டுறா படிச்சவன் எல்லாம் ஈய ஒட்டுறா பாய்தான் நம்ம பாட்டு அடிச்சு பிடிச்சு இடத்த பிடிக்க முன்னேறும் மச்சி மச்சி விரட்டு இருட்டு முடிஞ்சு விடுது வெகு நேரம் ஆச்சு மச்சி அடிச்சு பிடிச்சு இடத்த பிடிக்க முன்னேறும் மச்சி மச்சி விரட்டு இருட்டு முடிஞ்சு விடிஞ்சு வெகு நேரம் ஆச்சு மச்சி வாலிபம் வந்தாச்சு வாங்கடா அண்ணாச்சி மாறாது நம்ம ரோட்டு அடிச்சு பிடிச்சு இடத்த பிடிக்க முன்னேறும் மச்சி மச்சி விரட்டு இருட்டு முடிஞ்சு விடிஞ்சு வெகு நேரம் ஆச்சு மச்சி அடிச்சு பிடிச்சு இடத்த பிடிக்க முன்னேறும் மச்சி மச்சி விரட்டு இருட்டு முடிஞ்சு விடிஞ்சு வெகு நேரம் ஆச்சு மச்சி வாங்க சீனு தம்பி. நல்லா இருக்கீங்களா? வாப்பா சீனு, சௌக்கியமா? நீ வந்தாதான்ப்பா ஜெயில் கூட வீடா மாறிடுது. இந்தா கையெழுத்து போடு. அதே அழுக்கு ரெஜிஸ்டர், எழுதாத பேனா. இந்தாப்பா சீனுவை 3rd டிவிஷன் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போ. தம்பி வணக்கம். அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? போங்க தம்பி. யார் வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களா? வாங்க தம்பி. உங்க பையன் சைக்கிள் செயின் ஒண்ணு பெருசா வச்சுக்கிட்டு தெரு தெருவா சுத்திட்டு இருந்தால, இப்ப அத 3 வீல்ல மாட்டி மிதி மேய்ச்சிட்டு இருக்கான். ரிக்ஷா நீங்க சொன்ன மாதிரி வாங்கி கொடுத்துட்டேன். ஜார்ஜ், பையனை ஸ்கூல்ல சேர்த்தாச்சு, வீட்டு வாடகை கட்டியாச்சு, 1 மாசத்துக்கு தேவையான பணத்தை செலவுக்கு கொடுத்தாச்சு. சலீம், உங்க பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஜாம் ஜாம் நடத்தியாச்சு. அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகி போன உடனே கல்யாணம் தான். நிக்கவே நிக்காது.
ஜீசஸ், இந்த ஆர்வ கோளாறு ஆல்பர்ட்டை நீ தான் காப்பாத்தணும். யாரு என்ன கொண்டு போனாலும் ஏன்னு கேட்க கூடாது, யாரு எங்க போனாலும் ஏன்னு கேட்க கூடாது. என் ஆர்வத்தை கட்டுப்படுத்த உன்னை வேண்டிக்கிறேன் ஜீசஸ், உன்னை வேண்டிக்கிறேன். ஆட்டோ அடையாறு போகணும், வர முடியுமா? தாராளமா போலாம், வாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயமா? ரொம்ப முக்கியமான விஷயம், சீக்கிரம் போகணும்பா. ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியலையே. அப்படி என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? சீக்கிரமா போகணும், வரியா இல்லையா? வர முடியாது. யோ அல்ல என்ன போயா, நீ வாப்பா. சவாரி கூப்பிட்டா சரித்திரமே கேட்கலாம். ஐயோ, ரொம்ப முக்கியமான விஷயம்ட்டு போனானே. அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்னு தெரியலையே. இந்த நேரத்துல என்ன குழப்பிட்டியே ஜீசஸ்.